தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினரிலும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவுங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதரங்களே, இன்றைய தினத்திலே நாங்கள் திருப்பலியிலே பங்கெடுப்பதற்காக ஒன்று கூடியிருக்கின்றோம். எங்கள் ஒருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து இன்றைய தினத்திலே கொடுக்கப்படுகின்ற செய்தி எங்களுடைய வாழ்க்கையிலே நெறிப்படுத்த இறைவன் துணை புரிய வேண்டும் என்று இந்த பலியூடாக வேண்டி நிற்போம். இந்த பலியிலே இறந்து போன ஃபாதர் அல்வின் 24ஆம் ஆண்டு நவநாள் பிரசங்கத்துக்கு இந்த ஆலயத்துக்கு வந்திருந்தவர். சிஸ்டர் கிறிஸ்டினா மரியதாஸ் திருக்குடும்ப முன்னாள் யாழ் மாகாண தலைவியாக இருந்தவர். மரியநாயகம் பொன்ராசா ஆகியோருடைய ஆண்மை இளைப்பாற்றிக்காகவும், பட்ரிக் சசிகரன் அருள் சன் அவருக்காக மன்றாடி அவருக்காக நன்றி திருப்பலியாகவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுப்போம். எனவே இந்த திருப்பலியிலே நாம் ஒவ்வொருவரும் தகுதியான முறையில் பங்கொள்ள அதற்கு தடையாக இருக்கின்ற எங்கள் குறை குற்றங்களை நினைத்து இறைவனை பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டி நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளே, நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கன்யா வானுதர் புனிதனவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே. கட்டளைகளை கடைப்பிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடே தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே சர்வேசனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எஸ்டா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, வசனங்கள் 5 தொடக்கம் 9 வரை. மாலை பலி நேரத்தில் மோன்பை முடித்து கிழிந்த ஆடையோடும் மேலுடையோடும் முழந்தாளிட்டு என் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி கைகளை விரித்து எஸ்டாவாகிய நான் கூறியது: கடவுளே, உம்மை நோக்கி என் முகத்தை திருப்ப வெட்க நாணுகின்றேன். ஏனெனில் எங்கள் பாவங்கள் எங்கள் தலைக்கு மேல் பெருகிவிட்டன, எங்கள் குற்றங்கள் விண்ணை தொட்டுவிட்டன. முன்னோர் காலம் முதல் இதுவரை நாங்கள் பெரும் பாவம் செய்துள்ளோம். எங்கள் பாவங்களினால் நாங்களும் எங்கள் அரசர்களும் குருக்களும் வேற்று நாட்டு மன்னர்களின் கைக்கும் வாளுக்கும் அடிமைத்தனத்திற்கும் கொள்கைக்கும் வெட்கக்கேட்டுக்கும் இதுவரை ஒப்புவிக்கப்பட்டோம். ஆனால் தற்பொழுது சிறிது காலமாய் கடவுளும் ஆண்டவருமாகிய உமது கருணை துளங்கியுள்ளது. எங்களுள் சிலரை எஞ்சியோராக விட்டு வைத்தீர். உமது புனித இடத்தில் எங்களுக்கு சிறிது இடம் தந்தீர். கடவுளாகிய நீர் கண்களுக்கு ஒளி தந்தீர். எமது அடிமைத்தனத்திலிருந்து சற்று விடுதலை அளித்தீர். நாங்கள் அடிமைகளாக இருந்தும் கடவுளாகிய நீர் எங்களை அடிமைத்தனத்திற்கு கையளிக்கவில்லை.
மாறாக நாங்கள் உயிர் பிழைக்கவும் எங்கள் கடவுளின் கோவிலை எழுப்பவும் பாழடைந்ததை பழுது பார்க்கவும் யூதேயாவிலும் எருசலேமிலும் பாதுகாப்பு அளிக்கவும் பாரசீக மன்னர்களின் முன் எமது தயை கிடைக்கவும் செய்தருளினீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக என்றும் வாழும் கடவுள் போற்றி, என்றும் வாழும் கடவுள் போற்றி, என்றும் வாழும் கடவுள் போற்றி. அவர் தண்டிக்கிறார், இரக்கமும் காட்டுகிறார், பாதாளத்தின் ஆழத்துக்கே தள்ளுகிறார், பேரளவிலிருந்து மேலே தூக்குகிறார். அவரது ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது எதுவும் இல்லை. என்றும் வாழும் கடவுள் போற்றி. இஸ்ரேல் மக்களே, வேற்றினத்தார் முன் அவரது புகழை அறிக்கையிடுங்கள். ஏனெனில் அவர் அவர்களிடையே உங்களை சிதறடித்துள்ளார். என்றும் வாழும் கடவுள் போற்றி. நீங்கள் உங்கள் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் அவர் பால் திரும்பி அவத்தின் முன் உண்மையுடன் ஒழுகினாள். அவர் உங்கள் பால் திரும்புவார், தமது முகத்தை உங்களிடமிருந்து என்றுமே திருப்பிக் கொள்வார். என்றும் வாழும் கடவுள் போற்றி. உங்களுக்கு அவர் செய்துள்ளவற்றை இப்பொழுது எண்ணிப் பாருங்கள். நீதியின் ஆண்டவரை போற்றுங்கள், வாயார அவரை அறிக்கையிடுங்கள். என்றுமுள்ள மன்னரை ஏத்தி போற்றுங்கள். என்றும் வாழும் கடவுள் போற்றி. நான் அடிமையாய் வாழும் நாட்டில் அவரை போற்றுவேன். அவருடைய ஆற்றலையும் மேன்மையையும் பாவ நாட்டமுள்ள இனத்தார் முன் அறிக்கையிடுவேன். பாவிகளே, மனம் திரும்புங்கள், அவர் திருமுன் நேர்மையுடன் ஒழுகுங்கள். ஒருவேளை அவர் உங்கள் மீது அருள் கூர்வார், உங்களுக்கு இரக்கம் காட்டுவார். என்றும் வாழும் கடவுள் போற்றி. என்றும் வாழும் கடவுள் போற்றி. நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு 12 ஒன்றாக வரவழைத்து பேய்களை எல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். இறையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல்நலம் குன்றினோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார். அப்போது அவர்களை நோக்கி, பயணத்துக்கு கைத்தடி, பை, உணவு, பணம் போன்றவை எடுத்து கொண்டு போக வேண்டாம். ஒரு அங்கி போதும். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள், அங்கிருந்தே புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள்.
இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார். அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தியை அறிவித்து நோய்களை குணமாக்கினார்கள். இது வாழ்வளிக்கும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதரங்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தினூடாக எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற செய்தி என்னவென்றால், இறைமகன் கிறிஸ்து தன்னுடைய அப்போஸ்தலர்களை அழைத்து விசேடமாக 3 பணிகளை அவர்களிடம் கொடுக்கின்றார். ஒன்று, பேய்களை ஓட்டுவது, நோயாளர்களை குணப்படுத்துவது, இறையாட்சியை பற்றி அறிவிப்பது. எனவே இவற்றை பற்றி கூறும் பொழுது சென்ட் இக்னேஷியஸ் ஆஃப் லோயலா என்று அழைக்கப்படுகின்றவர் புனித இக்னேசியார் தன்னுடைய ஆன்மீக விளக்க உரையிலே பின்வருமாறு கூறுகின்றார். நாங்கள் இறைவன் கொடுக்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை எங்களுடைய உள்ளத்திலே இருத்த வேண்டும் என்று சொன்னால், எங்களிடம் இருக்கின்ற கெட்ட குணங்களை அகற்றிவிட வேண்டும் என்று கூறுகின்றார். நாங்கள் பிசாசுகளை அகற்றுவது என்று கூறும் பொழுது, பிசாசு ஒரு ஆளை பிடித்திருக்கின்றது என்று மட்டுமல்லாமல் எங்களுடைய இருக்கின்ற தீய குணங்களை அகற்றிவிட வேண்டும். அவற்றுக்கு மெருகு சேர்த்து விடக்கூடாது. அவ்வாறு சேர்க்கும் பொழுது நாங்கள் பிசாசுகளை எங்களுடைய வாழ்க்கையிலே இருந்து எங்களை நடத்துவதற்கு இடம் கொடுக்கின்றவர்களாக மாறுகின்றோம். எனவே இறைவன் கொடுத்த 3 செய்திகளையும் எடுத்து அவர் கூறும் பொழுது 3 செய்திகளூடாக அவர் கூறுகின்றது, எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை கூறி நிற்கின்றார். அதாவது, பேயினால் பிடிக்கப்பட்டவர், அந்த அசுத்தாவியினாலே வழிநடத்தப்படுகின்றவர் அதிலிருந்து விடுபடும் பொழுது அவருடைய உள்ளத்திலே அமைதி, சந்தோஷம் உண்டாகின்றது. நோயினாலே பிடிக்கப்பட்டவர், அவரும் அதிலிருந்து விழும்பொழுது அவருக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் உண்டாகின்றது. அதே போன்று இறையரசு வருகின்றது என்று செய்தி கேட்கும் பொழுதும், இறைவனுடைய ஆட்சி மலரும் என்ற செய்தி கேட்கும் பொழுதும் அங்கே சந்தோஷம் உண்டாகின்றது. எனவே மகிழ்ச்சியான செய்தியை மக்களுக்கு கொடுங்கள் என்று அனுப்பி வைக்கின்றார். எனவே அந்த செய்தியை எங்களுடைய உள்ளத்திலே இருத்தி அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள இறைவன் துணை புரிய வேண்டும் என்று தொடரும் பலியில் இறைவனை பார்த்து வேண்டி நிற்போம். இப்பொழுது எங்களுடைய வேண்டுதல்களை இறைவன் பாதத்தண்டை சமர்ப்பிப்போம். அன்பான தந்தையே, இப்புதிய நாளுக்காய் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இன்று சிந்தனை, சொல், செயல் அனைத்தும் உமக்கேற்றதாக மாற உமது அருளை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறையாட்சி பணிக்காய் உம்மால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட திரு அவை பணியாளர் அனைவரையும் என்றும் பாதுகாத்து பணிவாழ்வில் வரும் சவால்களை வென்று பணியாற்றிட தூய ஆவியால் வழிநடத்துமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பான தந்தையே, மறைக்கல்வி வாரத்தில் பயணிக்கும் நாம் மற்றவர்களை மதிக்கும் பண்புடையர்களாகவும் எமது கடமைகளை உணர்ந்து பொறுப்புடன் செயற்படவும் பெற்றோர் பெரியோரை மதித்து நடக்கவும் அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, நாங்கள் உமதண்டை சமர்ப்பித்த எங்கள் வேண்டுதலையும் எங்கள் உள்ளத்திலே இருக்கின்ற தேவைகளையும் நீர் அறிந்திருக்கின்றீர். இவை எல்லாவற்றையும் எங்களுக்கு நிறைவாக உமது திட்டத்தின் பிரகாரம் பெற்றுத்தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளமை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் நாங்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றோமோ அவற்றில் விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புக்கள் அனைத்தும் உமக்கு பணி புரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகி எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து உம்மை தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை
தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இன்றைய பலியிலே நாங்கள் நினைவு கூறுகின்ற அருட்பணியாளர் அவலின், அருட்சகோதரி கிறிஸ்டா மரியதாஸ், மரியநாயகம் பொன்ராசு, மேலும் குடும்பங்கள் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், புனித ஜோசவாசி, உலகிலும் அக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாக்கிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவர். செம்மறியின் விருந்திக்கு அழைக்கப் பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் இருந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி செவிப்போமாக. ஆண்டவரையும் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை இம்மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருப்பலி நிறைவடைந்தது. அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. அறிவித்தல்கள். இன்றைய நாளிலே நம்மோடு இந்த பலியில் இணைந்து இந்த பலியை ஒப்பு கொடுத்து நமக்காக சுபித்த நமது பங்கின் மைந்தனும் மண்ணின் மைந்தனும் ஆகிய அமலமரித்தியாகிய சபையின் குருவும் தற்பொழுது அமெரிக்காவிலே ஒஹியோ மாகாணத்திலே பணியாற்றுகிற அருட்பணி ரெனாட் அடிகளாருக்கு எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அவருடைய இறைப்பணி சிறக்க அவருக்காகவும் சுபித்து நிற்கின்றோம். வருகிற சனிக்கிழமை காலை 6:30 மணிக்கு திருப்பலி ஆரம்பமாகும். அன்றைய நாள் திருப்பலியை வின்சென்ட் போல் சபையினர் தங்களுடைய விழாவாக கொண்டாடுவார்கள். நன்றி. புனித நியூமனின் செபம். அன்பான இயேசுவே, நான் செல்லும் இடமெல்லாம் உமது நறுமணத்தை பரப்ப எனக்கு துணை புரியும். என்னை உமது ஆவியாலும் உயிராலும் நிரப்பும். என்னை முற்றிலும் நீர் ஊடுருவி ஆட்கொள்வதால் என் வாழ்வு உம்மை பிரதிபலிப்பதாக. என் வழியாய் நீர் ஒளிர்வீராக, என்னுள் நீர் தங்குவீராக. இதனால் நான் சந்திக்கும் ஒவ்வொருவரும் என்னில் உமது உடனிருப்பை உணர்வார்களாக. அவர்கள் என்னை அல்ல, என்னில் வீற்றிருக்கும் உம்மை காண்பார்களாக. ஆமேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.